ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சிக்கன் குருமா, மட்டன் குருமா அந்த மாதிரி குருமா வகைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மஷ்ரூம் குருமாவும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த கருப்புலாம் இல்லாத மாதிரி. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வானல் வச்சு 2-3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதும் அதில் வந்து சிறிதளவு மஞ்சள்தூள், கருவேப்பிலை கொத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சிட்டும் பார்த்திங்கன்னா சிறிதளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து வெட்டி வச்சுருக்க காளான அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் மஷ்ரூம் வேகிற அளவுக்கு. மஷ்ரூம் நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து என்னென்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து நல்லா தேவையான எனக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் அதில் வந்து கொத்தமல்லி தலையை தூக்கி சூப்பராக இறக்கி வச்சிடலாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியும் சுட சுட மஷ்ரூம் குருமாவும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா திருப்பி இந்த டேஸ்ட்டில் வந்து குருமா கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்களே நிறைய தடவை செஞ்சுட்டோம், நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு திரும்ப கேட்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.